புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சசிகலாவின் சகோதரர் திவாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுத்த பின் டிடிவி தினகரனுடன் பழனிசாமிக்கு மோதல் போக்கு ஏற்பட்டது. இதற்கு தீர்வு காண முன்னாள் சபாநாயகர் தனபாலை முதல்வராக ஆக்கலாம் என்று கூறி சசிகலாவிடம் முன்மொழிந்தேன். அதை திருமாவளவன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஆனால் அதிமுகவில் இருந்த 35 தலித் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்கள் நல திட்டங்களை திமுக எதிர்ப்பு தெரிவித்தனர் என்றும், அத்துடன் மக்கள் நல திட்டங்களை திமுக அரசு சரியாக செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும். திமுக மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் தான் தமிழகத்திற்கு போதுமான அளவுக்கு நிதிகள் வருவது இல்லை. இதனால் பாதிக்கப்படுவது மக்கள்தான் என்றும், எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் செய்கின்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அவர் என்னை விட சீனியர். இருந்தாலும் பழனிசாமி உள்ளடக்கியே அதிமுக ஒருங்கிணைப்பு நடக்க வேண்டும் என்றும் திவாகரன் கூறியுள்ளார். இது குறித்து முன்னாள் சபாநாயகர் தனபால் கூறும்போது, முதலில் நான் சபாநாயகராக இருந்து பழனிசாமி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தினகரனுக்கும் பழனிசாமிக்கும் மோதல் போக்கு இருந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கையில் எதை வைத்து திவாகரன் அப்படி சொல்லி இருக்க கூடும் என்றும் என்னால் யூகிக்க முடியவில்லை. தெரியாத ஒரு விஷயத்துக்கு என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியவில்லை என்று முன்னாள் சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். ஹிந்தி பிரச்சார சபா வாயிலாக ஹிந்தி பாட தேர்வுகளை எழுதியதில் தென் மாநிலங்களிலேயே தமிழகம் முன்னிலையில் உள்ளது. மத்திய அரசு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் ஆங்கிலத்தை கூடுதல் அலுவல் மொழியாகவும் அங்கீகரித்துள்ளது. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் குழந்தை பருவத்தில் இருந்தே ஹிந்தி மொழியை கற்பிக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதுடன் இருமொழி கொள்கையையும் கடைபிடிப்பதால் புதிய தேசிய கல்வி திட்டத்தை ஏற்கவில்லை. இதனால் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி மத்திய அரசு வழங்க வேண்டிய தமிழகத்திற்கான நிதி இதுவரை கிடைக்கவில்லை. இந்நிலையில் சென்னையில் உள்ள தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா சார்பில் இந்த ஆண்டு பிப்ரவரி, ஆகஸ்ட் மாதங்களில் 8 ஹிந்தி பாடங்களுக்கு நடந்த தேர்வுகளில் சென்னையில் இருந்து 1,16,611 பேர் உட்பட தமிழகம் முழுவதும் 3,54,655 பேர் பங்கேற்றுள்ளனர். அதேபோல் ஆந்திராவில் 1,49,059 பேரும், கர்நாடகாவில் 5,584 பேரும், கேரளாவில் 8,452 பேரும் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் தென் மாநிலங்களிலேயே அதிக மாணவர்கள் ஹிந்தி பாட தேர்வெழுதிய மாநிலமாக தமிழகம் உள்ளது. இதன் வாயிலாக தமிழக மாணவர்களிடம் ஹிந்தி படிக்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளதை அறிய முடிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், அஸ்வத்தாமன், சிவா, ஹரிதரன் ஆகியோர் வழக்கறிஞர் தொழில் செய்ய தடை விதித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் மாநில அளவில் ஆலோசனை கூட்டம் சேலம் மரவனேரியில் நடைபெற்றது. இதில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சதுர்த்தி குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து அவர் பேசும்போது, விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தமிழகத்தில் இந்து முன்னணி சார்பில் 1,50,000 லட்சம் சிலைகள் வைத்து கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. 15 லட்சம் வீடுகளில் வழிபடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிலைகள் 10 அடிக்குள் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரு கட்சிகள் சதுர்த்திக்கு இடைஞ்சலாக உள்ளன. மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் 20 முதல் 30 அடி வரை சிலை வடிவமைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகின்றனர். தமிழகத்தில் கடவுள் மறுப்பு அரசால் சிலைகளை தடை செய்கின்றனர். எதிர்காலத்தில் சதுர்த்திக்கு தடை ஏற்பட்டால் இந்த ஆட்சிக்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்று காடேஸ்வரா சுப்பிரமணியன் பேசியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க இதுவரை தமிழக ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்ட பிறகும் அவரை மீண்டும் குண்டர் சட்டத்தில் தடுத்து வைத்தது ஏன் என்பதை தெளிவுபடுத்துமாறு தமிழக அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் அவருக்கு எதிரான வழக்குகளை சேர்த்து விசாரிக்க முடியாதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கை அதிபரை இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்தார். இலங்கையில் விரைவில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அஜித் தோவலின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
காசாவில் 3 நாள் போரை நிறுத்த இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் போர் இடைநிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் அமைப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது. கடும் வறட்சி காரணமாக நமீபியாவில் வனவிலங்குகளை கொல்ல நமீபியா அரசு திட்டமிட்டுள்ளது. வறட்சி காரணமாக உணவுக்காக யானைகளை கொல்ல திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழை மற்றும் திடீர் வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கிய அதிநவீன F-16 விமானங்களில் ஒன்று முதல் முறையாக விழுந்து நொறுங்கியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை கொண்டு இந்த வாரம் தாக்குதல் நடத்திய போது அந்த விமானம் விழுந்து நொறுங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் பேருந்தில் சக பயணிகளை கத்தியால் தாக்கிய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் கத்தியால் தாக்கியதில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர்.